ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம யாரு, நம்ம எப்படி இருக்கோம்னு டிசைட் பண்ற ஒரு அடிப்படை ரகசியம் ஒன்று இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? அதுதாங்க நம்ம டிஎன்ஏ. ஸோ இன்னைக்கு நம்ம பயாலஜி கிளாஸ்ல அந்த ரகசியத்தை அன்லாக் பண்ண போறோம். நம்ம பார்க்க போற சாப்டர் மாலிகுலர் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் ஜீன் எக்ஸ்பிரஷன். ரெடியா? வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் படிக்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட், நம்ம உயிரோட அடிப்படையான ஜீன், என்சைம், அப்புறம் டிஎன்ஏவை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்ப்போம். அடுத்து செக்ஷன் 2ல டிஎன்ஏவோட ப்ளூ பிரிண்ட், யானி அதோட ஸ்ட்ரக்சர் பத்தி தெரிஞ்சுக்கலாம். செக்ஷன் 3ல டிஎன்ஏவோட மெசஞ்சரான ஆர்என்ஏ, அப்புறம் அதோட டைப்ஸ் பத்தி பார்ப்போம். அப்புறம் செக்ஷன் 4ல டிஎன்ஏ எப்படி அதோட ஒரு பெர்ஃபெக்ட் காப்பியை உருவாக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் செக்ஷன் 5ல அந்த டிஎன்ஏ கூட எப்படி நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீனா மாறுதுன்னு பார்ப்போம். ஃபைனலா செக்ஷன் 6ல இந்த ஜீன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணப்படுது அண்ட் அதுல வர மாதிரியான மாற்றங்கள், அதாவது மியூட்டேஷன் பத்தி படிக்கலாம். சோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக போக உங்களுக்கு எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா புரியும். சரி, வாங்க நம்ம முதல் செக்ஷனுக்குள்ள என்டர் ஆகலாம். இங்க சயின்டிஸ்ட் எப்படி ஜீன்ஸுக்கும் என்சைம்ஸுக்கும் இருக்கிற கனெக்ஷனை கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல்னு எப்படி ப்ரூவ் பண்ணாங்கங்கிறத பார்க்க போறோம். ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்றது ஒன் ஜீன் ஒன் என்சைம் ஹைபோதசிஸ்ல இருந்து. இது வீடில் அண்ட் டேட்டம் சொன்ன ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஐடியா. அதாவது ஒரு ஜீன் ஒரு ஸ்பெசிஃபிக் என்சைமை உருவாக்க காரணம்னு சொன்னாங்க. யோசிச்சு பார்த்தா நம்ம பாடியில நடக்கிற ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் ஒரு என்சைம் தேவை. அந்த என்சைமை செய்யறதுக்கு ஆர்டர் போடுறது யாரு? ஒரு பர்டிகுலர் ஜீன். ஸோ ஒரு ஜீனுக்கு ஒரு என்சைம், சிம்பிள். அப்புறம் காலம் போக போக இந்த ஹைபோதசிஸை ஒன் ஜீன் ஒன் பாலிபெப்டைட்னு அப்டேட் பண்ணாங்க. ஏன்னா சில புரோட்டீன்ஸ் ஒரு பெரிய மஷின் மாதிரி, அந்த மஷின்ல பல சின்ன சின்ன பார்ட்ஸ் இருக்கும், சரியா? இங்க ஒவ்வொரு பார்ட்டும் ஒரு பாலிபெப்டைட் செயின். ஒவ்வொரு பாலிபெப்டைட் செயினையும் ஒரு செப்பரேட் ஜீன் உருவாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீமோகுளோபின் நம்ம பிளட்ல இருக்கிற புரோட்டீன், அது 4 பாலிபெப்டைட் செயின் சேர்ந்து உருவானது. ஸோ ஒரு ஜீன் ஒரு பாலிபெப்டைடை உருவாக்குதுங்கிறது இன்னும் ஆக்யூரேட்டான எக்ஸ்பிளனேஷன். இப்போ இங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிரிஃபித்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்புன்னு கூட சொல்லலாம். ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் என்ன பண்றாருன்னா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியாங்கிற பாக்டீரியாவை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. இங்க ஸ்லைட்ல பார்த்தா தெரியும், அதுலயே 2 டைப் இருக்கு. ஒன்னு எஸ் ஸ்ட்ரெயின், அதாவது ஸ்மூத் காலனி. இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். பாத்தீங்கன்னா அந்த எஸ் ஸ்ட்ரெயினை மைஸ்க்கு இன்ஜெக்ட் பண்ணா அந்த மைஸ் செத்து போயிடும். ரெண்டாவது ஆர் ஸ்ட்ரெயின், அதாவது ரஃப் காலனி. இது ஹார்ம்லெஸ். அதை இன்ஜெக்ட் பண்ணா மைஸ் உயிரோட இருக்கும், நோ ப்ராப்ளம். இப்போ கிரிஃபித் என்ன பண்ணாருன்னா, ஹீட் பண்ணி கொண்ட எஸ் ஸ்ட்ரெயின் பாக்டீரியாவை, அதாவது செத்து போன டேஞ்சரஸ் பாக்டீரியா, அதை உயிரோட இருக்கிற ஹார்ம்லெஸ் ஆர் ஸ்ட்ரெயின் பாக்டீரியா கூட மிக்ஸ் பண்ணி மைஸ்க்கு இன்ஜெக்ட் பண்ணாரு. ஆச்சரியமா அந்த மைஸ் செத்து போச்சு. அவர் அந்த செத்து போன மைஸோட பிளண்டை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதுல உயிரோட இருக்கிற டேஞ்சரஸ் எஸ் ஸ்ட்ரெயின் பாக்டீரியா இருந்துச்சு. இதுல இருந்து அவர் என்ன சொன்னார்னா, செத்துப்போன எஸ் ஸ்ட்ரெயின்ல இருந்து ஏதோ ஒன்னு அந்த ஹார்ம்லெஸ் ஆர் ஸ்ட்ரெயினை டேஞ்சரஸ் எஸ் ஸ்ட்ரெயினா மாத்திருச்சு. அந்த ஏதோ ஒன்னுக்கு டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள்னு பேர் வச்சாரு. ஆனா அது என்னன்னு அவருக்கு அப்ப தெரியல. இப்போ நம்ம பார்க்கறது அந்த கிரிஃபித் சொன்ன டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள் டிஎன்ஏ தான் புரோட்டீன் இல்லைன்னு ஃபைனலா ப்ரூவ் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். ஹெர்ஷி அண்ட் சேஸ் பண்ணது. இவங்க பாக்டீரியோஃபேஜ், அதாவது பாக்டீரியாவை அட்டாக் பண்ற வைரஸை யூஸ் பண்ணாங்க. வைரஸ்ல 2 விஷயம் இருக்கு. வெளியே ஒரு புரோட்டீன் கோட், உள்ள ஜெனடிக் மெட்டீரியல். அந்த காலத்துல ஜெனடிக் மெட்டீரியல் டிஎன்ஏவா இல்ல புரோட்டீனானு ஒரு பெரிய டிபேட் நடந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு அவங்க ஒரு கிளவர் ஐடியா யூஸ் பண்ணாங்க. நல்ல கவனிங்க. புரோட்டீனோட கெமிக்கல் ஃபார்முலால சல்ஃபர் எஸ் இருக்கும், ஆனா பாஸ்பரஸ் பி இருக்காது. அதே மாதிரி டிஎன்ஏவோட கெமிக்கல் ஃபார்முலால பாஸ்பரஸ் பி இருக்கும், ஆனா சல்ஃபர் எஸ் இருக்காது. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, சல்ஃபரை ரேடியோ ஆக்டிவா மாத்தினாங்கன்னா அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி புரோட்டீனை மட்டும்தான் ட்ராக் பண்ணும், சரியா? அதே மாதிரி பாஸ்பரஸை ரேடியோ ஆக்டிவா மாத்தினாங்கன்னா அது டிஎன்ஏவை மட்டும்தான் ட்ராக் பண்ணும். என்ன ஒரு கிளவர் ஐடியா இல்லையா? ஓகே, இப்போ இவங்க 2 பேட்ச் வைரஸையும் எடுத்துட்டு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ண விடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த புரோட்டீன்ல ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் வச்ச வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ண பாக்டீரியாக்குள்ள எந்த ரேடியோ ஆக்டிவிட்டியும் இல்ல. ஆனா அந்த டிஎன்ஏல ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் வச்ச வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ண பாக்டீரியாக்குள்ள ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்துச்சு. இதுல இருந்து என்ன கன்ஃபார்ம் ஆச்சு? வைரஸோட டிஎன்ஏ தான் பாக்டீரியாக்குள்ள போகுது, புரோட்டீன் வெளியவே தான் இருக்கு. அப்போ ஜெனடிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்றது டிஎன்ஏ தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல்னு தெளிவா ஃபைனலா ப்ரூவ் பண்ணிடுச்சு. எக்ஸாம் டிப், இந்த எக்ஸ்பெரிமெண்டோட லாஜிக் ரொம்ப முக்கியம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போகலாமா? அந்த அடிப்படையான அறிவியல் அதிசயமான டிஎன்ஏவோட அமைப்பு, அதாவது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ டிஎன்ஏவோட பேசிக் யூனிட்டை புரிஞ்சுக்கிறது தான் முதல் ஸ்டெப்.
அதோட பேரு நியூக்ளியோடைட்ஸ். டிஎன்ஏங்கிறது ஒரு பெரிய செயின் மாதிரினா அந்த செயின்ல ஒவ்வொரு லிங்க்கும் ஒரு நியூக்ளியோடைடு. ஒரு நியூக்ளியோடைட்ல 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு. 1 டிஆக்சிரைபோஸ் சுகர், 2 ஒரு பாஸ்பேட் குரூப், 3 ஒரு நைட்ரஜனஸ் பேஸ். இந்த பேஸ் தான் ஜெனடிக் கோடோட லெட்டர்ஸ். இந்த பேஸ்ல 4 டைப்ஸ் இருக்கு. அடெனின் ஏ, குவானின் ஜி, சைட்டோசின் சி அண்ட் தைமின் டி. இதுல ஏ அண்ட் ஜிக்கு பியூரின்ஸ்னு பேரு, சி அண்ட் டிக்கு பிரமிடின்ஸ்னு பேரு. ஒரு சின்ன மெமரி டிப், பியூரின்ஸ் யானி அடெனின் குவானின் இவங்க ஸ்ட்ரக்சர்ல 2 ரிங்ஸ் இருக்கும். ஆனா பியூரின்க வார்த்தை சின்னது. பிரமிடின்ஸ் யானி சைட்டோசின் தைமின் இவங்க ஸ்ட்ரக்சர்ல ஒரே ஒரு ரிங் தான் இருக்கும். ஆனா பிரமிடின்கிற வார்த்தை பெருசு. ஸோ ஷார்ட் வேர்ட் லாங் ஸ்ட்ரக்சர், லாங் வேர்ட் ஷார்ட் ஸ்ட்ரக்சர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்ஏவோட ஃபுல் ஸ்ட்ரக்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி எர்வின் சார்காஃப் கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான ரூலை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு சார்காஃப்ஸ் ரூல்னு பேரு. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு டிஎன்ஏ மாலிக்யூல்ல அடினின் ஏவோட அளவு எப்பவுமே தைமின் டீயோட அளவுக்கு சமமா இருக்கும். அதே மாதிரி குவானின் ஜியோட அளவு எப்பவுமே சைட்டோசின் சியோட அளவுக்கு சமமா இருக்கும். சிம்பிளா சொன்னா A ஈக்குவல் டு T அண்ட் G ஈக்குவல் டு C. இந்த டேபிள் அதை தான் தெளிவா காட்டுது. இந்த ரூல் தான் பேஸ் பேரிங்க்கு அடிப்படை. இப்போ நீங்க பார்க்கறது தான் அந்த ஃபேமஸ் டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் மாடல். இத ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக் 1953ல ப்ரப்போஸ் பண்ணாங்க. இந்த மாடல் படி டிஎன்ஏல 2 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். ஒரு சுத்தி ஏணி, அதாவது ஒரு ட்விஸ்டட் லேடர் மாதிரி ஒன்னு சுத்தி இருக்கும். இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸும் ஆன்டி பேரலலா இருக்கும். ஆன்டி பேரலல்னா என்னன்னா, ஒரு ஸ்ட்ராண்ட் 5 பிரைம் எண்ட்ல இருந்து 3 பிரைம் எண்டுக்கு போனா இன்னொரு ஸ்ட்ராண்ட் அதுக்கு ஆப்போசிட்டா 3 பிரைம்ல இருந்து 5 பிரைமுக்கு வரும். அந்த லேடரோட சைடு ரெயிலிங்ஸ் சுகர் அண்ட் பாஸ்பேட் குரூப் சேர்ந்து உருவானது. அதோட படிகள் நைட்ரஜனஸ் பேசஸ் சேர்ந்து உருவானது. சார்காஃப்ஸ் ரூல் படி ஏ எப்பவுமே டி கூட தான் பேர் ஆகும், ஜி எப்பவுமே சி கூட தான் பேர் ஆகும். ஆனா இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸையும் ஒன்னா சேர்த்து க்ளூ போட்டு ஒட்டுற மாதிரி வச்சிருக்கிறது எது? அதுதான் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஏக்கும் டீக்கும் நடுவுல 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும், ஜிக்கும் சிக்கும் நடுவுல 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். இந்த வீக் பாண்ட்ஸ் தான் அந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கு. நம்ம ஒவ்வொரு செல்லுலயும் சுமார் 2 மீட்டர் நீளமுள்ள டிஎன்ஏ இருக்கும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, 2 மீட்டர்ஸ், அது என்ன விட உயரம். எவ்வளோ பெரிய டிஎன்ஏ ஒரு மைக்ரோஸ்கோப்ல கூட தெரியாத ஒரு சின்ன நியூக்ளியஸ்குள்ள எப்படி ஃபிட் ஆகுது? அதுக்கு காரணம் இந்த அமேசிங் பேக்கேஜிங் ப்ராசஸ் தான். ஒரு பெரிய நூலை ஒரு சின்ன ஸ்பூல்ல சுத்தி வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். இங்க அந்த நூல் தான் டிஎன்ஏ, அந்த ஸ்பூல் தான் ஹிஸ்டோன்னு சொல்ற ஸ்பெஷல் புரோட்டீன்ஸ். டிஎன்ஏ அந்த ஹிஸ்டோன் புரோட்டீன்ஸை சுத்தி ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கும். அதுக்கு பேரு நியூக்ளியோசோம். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா இது ஒரு பாசி மாலை, ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் பீட்ஸ் மாதிரி தெரியும். அப்புறம் இந்த நியூக்ளியோசோம் செயின் இன்னும் காயில் ஆகி சொலனாய்ட் ஆகும். அப்புறம் சூப்பர் காயில் ஆகி கடைசியா நம்ம பார்க்குற அந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சரை உருவாக்கும். இவ்வளோ பேக்கேஜிங் நடக்கிறதுனால தான் அந்த பெரிய டிஎன்ஏ சின்ன நியூக்ளியஸ்குள்ள அடங்குது. இப்போ நமக்கு டிஎன்ஏ பத்தி நல்லா தெரியும். அடுத்த செக்ஷன்ல டிஎன்ஏவோட ஹார்ட் ஒர்க்கிங் கசினை பத்தி பார்ப்போம். அதான் பேரு ஆர்என்ஏ, அதாவது ரிபோநியூக்ளிக் ஆசிட். டிஎன்ஏவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வெளியே கொண்டு வந்து அந்த வேலையை செய்யறது இந்த ஆர்என்ஏ தான். இந்த ஸ்லைட் டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசங்களை ரொம்ப கிளியரா காட்டுது. ஃபர்ஸ்ட், டிஎன்ஏ ஒரு டபுள் ஸ்ட்ராண்டட் மாலிக்யூல், ஆனா ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்ட்ராண்டட் தான். ரெண்டாவது, டிஎன்ஏல இருக்கிற சுகர் டிஆக்சிரைபோஸ், ஆனா ஆர்என்ஏல இருக்கிற சுகர் ரைபோஸ். மூணாவது, ரெண்டுலயும் அடெனின், குவானின், சைட்டோசின் இருக்கும். ஆனா 4வது பேஸ்ல தான் வித்தியாசம். டிஎன்ஏல தைமீன் டி இருக்கும், ஆனா ஆர்என்ஏல தைமீனுக்கு பதிலா யூரசில் யூ இருக்கும். சோ ஆர்என்ஏல ஏ எப்பவுமே யூ கூட தான் பேர் ஆகும். எக்ஸாம் டெக், இது ஒரு காமன் கொஸ்டின். சோ இந்த பாயிண்ட்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்என்ஏல ஒரே ஒரு டைப் மட்டும் கிடையாது. அதுக்கு பல வேலைகள் இருக்கு, அதுக்கேத்த மாதிரி பல வகைகள் இருக்கு. நம்ம 3 மெயின் டைப்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், எம்ஆர்என்ஏ, அதாவது மெசஞ்சர் ஆர்என்ஏ. இது நியூக்ளியஸ்ங்கிற ஹெட் ஆஃபீஸ்ல இருக்கிற டிஎன்ஏ பாஸ் கிட்ட இருந்து புரோட்டீன் செய்யறதுக்கான மெசேஜை காப்பி பண்ணி அந்த மெசேஜை வெளியே சைட்டோபிளாசம்ல இருக்கிற ஃபேக்டரியான ரைபோசோமுக்கு கொண்டு போகும், ஒரு மெசஞ்சர் மாதிரி. ரெண்டாவது, டிஆர்என்ஏ, அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. இது சைட்டோபிளாசம்ல இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எம்ஆர்என்ஏ சொன்ன கரெக்ட் அமினோ ஆசிட்ங்கிற பொருளை தேடி கண்டுபிடிச்சி அதை ரைபோசோம் ஃபேக்டரிக்கு கொண்டு வரும், ஒரு டெலிவரி பாய் மாதிரி. மூணாவது, ஆர்ஆர்என்ஏ, அதாவது ரைபோசோமல் ஆர்என்ஏ. இதுதான் அந்த ஃபேக்டரியோட மெயின் மெஷின். இந்த ஆர்ஆர்என்ஏ இல்லாம புரோட்டீனே செய்ய முடியாது. ஆல்ரைட், அடுத்த பெரிய கேள்வி, ஒரு செல் டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி அது அதோட டிஎன்ஏவை ஒரு பெர்ஃபெக்ட் டூப்ளிகேட் பண்ணணும், இல்லனா புது செல்லுக்கு ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் போகாது இல்லையா? அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ எப்படி அதோட எக்ஸாக்ட் காப்பியை உருவாக்குதுன்னு இந்த செக்ஷன்ல பார்ப்போம். டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை நம்ம 3 சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிச்சுக்கலாம். ஸ்டெப் 1, அன்வைண்டிங். முதல்ல அந்த டபுள் ஹேலிக்ஸை பிரிக்கணும், ஒரு ஜிப்பரை ஓபன் பண்ற மாதிரி.
இந்த வேலையை செய்யறது ஹெலிகேஸ்னு ஒரு என்சைம். ஸ்டெப் 2 சிந்தசிஸ். இப்போ அந்த பிரிஞ்ச 2 ஒரிஜினல் ஸ்ட்ராண்ட்ஸும் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி, அதாவது ஒரு அச்சு மாதிரி ஆக்ட் பண்ணும். டிஎன்ஏ பாலிமரேஸ்னு ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் என்சைம் புது நியூக்ளியோடைட்ஸை கொண்டு வந்து அந்த 2 டெம்ப்ளேட்டுக்கும் கரெக்டா மேட்ச் பண்ணி ஒன்னுக்கு ஒரு புது ஸ்ட்ராண்டை கட்டும். 2 வேலையும் ஒரே நேரத்துல நடக்கும். ஸ்டெப் 3 ஜாயினிங். ஒரு ஸ்ட்ராண்ட்ல சிந்தசிஸ் கண்டினியூஸா நடக்கும். ஆனா இன்னொரு ஸ்ட்ராண்ட்ல சின்ன சின்ன பீசஸா தான் சிந்தசைஸ் ஆகும். இந்த பீசஸ்க்கு ஒகாசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ்னு பேரு. இந்த சின்ன சின்ன பீசஸா ஒன்னா சேர்த்து ஒட்டுறதுக்கு லிகேஸ்னு ஒரு என்சைம் தேவை. இது ஒரு மாலிகுலர் க்ளூ மாதிரி வேலை செய்யும். சோ அன்வைண்டிங், சிந்தசிஸ் அண்ட் ஜாயினிங், அவ்வளவுதான். இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் எப்பவுமே செமி கன்சர்வேட்டிவ் நேச்சர்ல தான் நடக்கும். செமி கன்சர்வேட்டிவ்னா பாதி பழசு பாதி புதுசு. அதாவது ரெப்ளிகேஷன் முடிஞ்ச அப்புறம் உருவாகிற 2 டிஎன்ஏ மாலிக்யூல்லையும் ஒவ்வொன்றுலையும் ஒரு ஸ்டாண்ட் பழைய ஒரிஜினல் டிஎன்ஏவோட ஸ்டாண்டாவே இருக்கும், இன்னொரு ஸ்டாண்ட் மட்டும்தான் புதுசா உருவான ஸ்டாண்ட். சோ பாதி ஒரிஜினல் டிஎன்ஏவை நம்ம கன்சர்வ் பண்றோம், அதாவது பாதுகாக்கிறோம். அதனால தான் இதுக்கு செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் பேரு. நம்ம கிட்ட இப்போ டிஎன்ஏங்கிற ப்ளூ பிரிண்ட் இருக்கு. ஆனா அந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற கோடை எப்படி படிச்சு நம்ம உடவுக்கு தேவையான புரோட்டீன்ஸை உருவாக்குறது, இந்த செக்ஷன் ஜீன் எக்ஸ்பிரஷனோட ஹார்ட்டை பத்தி பேச போகுது. அதான் பேரு சென்ட்ரல் டாக்மா. இதுதான் சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலர் பயாலஜி. உயிரின் அடிப்படை ரூல் இதுதான். உங்க மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் எப்பவுமே ஒரே டைரக்ஷன்ல தான் ஃப்ளோ ஆகும். இன்ஃபர்மேஷன் நியூக்ளியஸ்ல இருக்கிற டிஎன்ஏல ஆரம்பிக்குது. முதல்ல அந்த டிஎன்ஏல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எம்ஆர்என்ஏவா காப்பி பண்ணப்படுது. இந்த ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன். அப்புறம் அந்த எம்ஆர்என்ஏ நியூக்ளியஸை விட்டு வெளியே வந்து ரைபோசோம் கிட்ட போகும். அங்க அந்த எம்ஆர்என்ஏ கோட டிரான்ஸ்லேட் பண்ணி அதை ஒரு புரோட்டீனா மாத்துவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்லேஷன். சோ தி அல்டிமேட் ஃப்ளோ இஸ் டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ, ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன். இதுதான் உயிரின் மொழி. இப்ப நம்ம அந்த ஜீன்ஸோட லாங்குவேஜை டீகோட் பண்ணலாம். இந்த ஜெனடிக் கோடுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், இது ஒரு ட்ரிப்ளெட் கோட். அதாவது 3 நைட்ரஜன் பேசஸ் சேர்ந்து ஒரு கோடான உருவாக்கும். ஒவ்வொரு கோடானும் ஒரு ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிடை குறிக்கும். ரெண்டாவது, இது அன்ஆம்பிகுவஸ். அதாவது ஒரு கோடான் ஒரு அமினோ ஆசிடை மட்டும்தான் குறிக்கும், வேற ஏதையும் குறிக்காது. மூணாவது, இது டீஜெனரேட். இது கொஞ்சம் ஆப்போசிட் மாதிரி தெரியலாம். அதாவது நம்ம கிட்ட 20 அமினோ ஆசிட்ஸ் தான் இருக்கு, ஆனா 64 பாசிபிள் கோடான்ஸ் இருக்கு. சோ ஒரு அமினோ ஆசிடுக்கு 1க்கு மேற்பட்ட கோடான்ஸ் இருக்கலாம். நாலாவது, ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் கோடான்ஸ். ஏயுஜிங்கிற கோடான் தான் புரோட்டீன் சிந்தசிஸை எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணி வைக்கும். அதே மாதிரி யுஏஏ, யுஏஜி, யுஜிஏங்கிற 3 கோடான்ஸும் ஸ்டாப் கோடான்ஸ். இவங்க வந்த உடனே புரோட்டீன் சிந்தசிஸ் நின்னுடும். இந்த படம் டிரான்ஸ்லேஷன் எப்படி நடக்குதுன்னு நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டுது. பாத்தீங்கன்னா அந்த நீளமா இருக்கிற ஸ்ட்ராண்டு தான் எம்ஆர்என்ஏ. அது ஒரு ஃபேக்டரியோட கன்வேயர் பெல்ட் மாதிரி. அந்த பெரிய ஸ்ட்ரக்சர் தான் ரைபோசோம். அது அந்த கன்வேயர் பெல்ட்ல நகர்ந்துகிட்டே போகும். அப்படி போகும்போது அந்த எம்ஆர்என்ஏல இருக்கிற கோடோன்ஸை ஒன்னொன்னா படிக்கும். ஒவ்வொரு கோடோனையும் படிச்ச உடனே கரெக்டான டிஆர்என்ஏ அந்த கோடோனுக்கு ஏற்ற அமினோ ஆசிடை கொண்டு வரும். ரைபோசோம் அந்த அமினோ ஆசிடை வாங்கி பக்கத்துல இருக்கிற அமினோ ஆசிட் கூட ஒரு பெப்டைட் பாண்ட் போட்டு சேர்த்து வச்சிடும். இப்படியே ரைபோசோம் நகர நகர ஒரு நீளமான அமினோ ஆசிட் செயின், அதாவது புரோட்டீன் உருவாகிக்கிட்டே இருக்கும். ஸ்டாப் கோடான் வர வரைக்கும் இது நடந்துகிட்டே இருக்கும். கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸ்லயும் ஒரே டிஎன்ஏ தான் இருக்கும். ஆனா ஸ்கின் செல் வேற மாதிரி இருக்கு, நர்வ் செல் வேற மாதிரி இருக்கும். எப்படி? அதுக்கு காரணம் ஜீன் ரெகுலேஷன். எந்த ஜீன் எப்போ ஆன் ஆகணும், எப்போ ஆஃப் ஆகணும் நம்ம செல்ஸ் கண்ட்ரோல் பண்ணும். இந்த செக்ஷன்ல அதை பத்தியும் டிஎன்ஏ கோட்ல மாற்றங்கள் வந்தா என்ன ஆகும், அதாவது மியூட்டேஷன் பத்தியும் பார்ப்போம். ஜீன் ரெகுலேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் தான் லாக்ஆபெரான். இது ஈகோலை பாக்டீரியால இருக்கு. ஆபெரான்னா ஒன்னா சேர்ந்து கண்ட்ரோல் செய்யப்படுற சில ஜீன்ஸோட ஒரு குரூப். இந்த லாக்ஆபெரான் லாக்டோஸ்ங்கிற சுகரை டைஜஸ்ட் பண்றதுக்கான என்சைம்ஸை உருவாக்குற ஜீன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. இது ஒரு ஸ்மார்ட் சிஸ்டம். சுத்தத்துல லாக்டோஸ் இருந்தா மட்டும்தான் இந்த ஜீன்ஸ் ஆன் ஆகும். லாக்டோஸ் இல்லைன்னா அந்த என்சைமை தேவையில்லாம ப்ரொடியூஸ் பண்ணி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம இந்த ஜீன்ஸ் ஆஃப்ல இருக்கும். இது ஒரு வீட்ல இருக்கிற லைட் சுவிட்ச் மாதிரி. தேவை இருந்தா மட்டும் ஆன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். மியூட்டேஷன்னா டிஎன்ஏல ஏற்படுற மாற்றம். இந்த டேபிள் சில டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன்ஸை காட்டுது. ஃபர்ஸ்ட், மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன். இங்க பேஸ் மாறினதுனால வேற ஒரு அமினோ ஆசிட் கோட் ஆகும். இதனால புரோட்டீனோட ஷேப்பும் ஃபங்க்ஷனும் கொஞ்சம் மாறிடலாம். ரெண்டாவது, நான்சென்ஸ் மியூட்டேஷன். இங்க பேஸ் மாறினதுனால ஒரு நார்மல் கோடான் ஸ்டாப் கோடானா மாறிடும். இது ரொம்ப டேஞ்சர், ஏன்னா புரோட்டீன் பாதியிலே நின்னுடும். ஒரு இன்கம்ப்ளீட் யூஸ்லெஸ் புரோட்டீன் உருவாகும். மூணாவது, சைலண்ட் மியூட்டேஷன்.
இங்க பேஸ் மாறினாலும் அதே அமினோ ஆசிட கோட் பண்ற இன்னொரு கோடான் உருவாகும். சோ ஃபைனல் புரோட்டீன்ல எந்த மாதிரியான மாற்றமும் இருக்காது. நல்ல வேளை, இதனால எந்த பிரச்சனையும் இல்ல. 4வது ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். இங்க ஒரு பேஸ் ஆட் ஆகிறதோ இல்ல டிலீட் ஆகிறதோ நடக்கும். இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு புக்ல ஒரு லெட்டரை ரிமூவ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வர எல்லா வேர்ட்ஸும் தப்பா போகும்ல, அதே மாதிரி தான் இது ரொம்ப சீரியஸா புரோட்டீனை பாதிக்கும். அது கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகாம போயிடும். இந்த செஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு யோசிக்க வைக்கிற கேள்வி. உங்க உடம்புல இருக்கிற மசில் செல், நர்வ் செல், ஸ்கின் செல்னு எல்லா செல்லையும் ஒரே மாதிரியான டிஎன்ஏ தான் இருக்கும். அப்படி இருந்தும் எப்படி ஒவ்வொரு செல்லும் வேற வேற வேலையை வேற வேற உருவத்துல செய்யுது? இந்த கேள்வியை யோசிச்சிங்கன்னா நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்ட ஜீன் ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்பிரஷனோட முக்கியத்துவம் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த கிளாஸ்ல கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நல்லா படிங்க. இந்த ஒரு செஷன்ல முக்கியமான எல்லா கேள்விகளுக்கும் பதில்களை வேகமா பார்த்து செம கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாமுக்கு ரெடி ஆகலாம். ஆரம்பிக்கலாமா? நம்மளோட கோல் ஒன்னே ஒண்ணுதான். உங்க சந்தேகங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உங்க நம்பிக்கைய அதிகப்படுத்தணும். நாம ஒவ்வொரு கான்செப்டையும் ரொம்ப தெளிவா, சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஓகே, நம்மளோட முதல் செக்ஷன் டிஎன்ஏவோட அடிப்படைகள். இதுதான் மாலிகுலர் பயாலஜியோட ஃபவுண்டேஷன். நம்ம உடம்போட இந்த ப்ளூ பிரிண்ட்டை பத்தி இப்போ தெளிவா பார்க்கலாம். கேள்வி ரொம்பவே பேசிக்கான ஒரு கேள்வி. டிஎன்ஏவோட விரிவாக்கம் என்ன? பதில், டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இதுதான் நம்மளோட மரபணு தகவல்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மாலிக்யூல். இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய கீவேர்ட்ஸ் டிஆக்சி ரைபோஸ், நியூக்ளிக் ஆசிட், ஜெனட்டிக். முக்கியமான ஒரு எக்ஸாம் நோட், டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அங்கிற வார்த்தையில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராம பாத்துக்கோங்க. நல்லா எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த கேள்விக்கு போலாம். டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல், புரோட்டீன் கிடையாதுன்னு பாக்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சோதனைகள் மூலமா நிரூபிச்சது யாரு? அது எவரி, மெக்லியார்ட் மற்றும் மெக்கார்டி. இவங்க 3 பேரும் தான் டிஎன்ஏ தான் அந்த உருமாற்றும் காரணி, அதாவது டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபிள்னு உறுதியான ப்ரூஃப் கொடுத்தாங்க. இந்த 3 பேரையும் மறக்காதீங்க. டிஎன்ஏல இருக்கிற சர்க்கரை என்ன? அது டிஆக்சி ரைபோஸ். அதோட இருக்கிற 4 நைட்ரஜன் பேசஸ் என்னென்ன? ஆடெனின், அதாவது ஏ, குவானின், அதாவது ஜி, தைமின், அதாவது டி, மற்றும் சைட்டோசின், அதாவது சி. இதுல ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. என்னன்னா, ஏ எப்பவும் டி கூட தான் ஜோடி சேரும், ஜி எப்பவும் சி கூட தான் ஜோடி சேரும். இந்த ஏடிஜிசி பேரிங்க மறக்கவே கூடாது. சரி, டிஎன்ஏவோட பேசிக்ஸ பார்த்தாச்சு. இப்போ அந்த டிஎன்ஏ எப்படி தன்னித்தானே ஒரு காப்பி எடுத்துக்குது, அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பத்தி பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு முக்கியமான ப்ராசஸ். டிஎன்ஏ பாலிமரேஸ் எந்த டைரக்ஷன்ல டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை செய்யுது? இது ஒரு ஃபண்டமெண்டல் ரூல். எப்பவுமே 5 பிரைம்ல இருந்து 3 பிரைம் டைரக்ஷனை நோக்கி தான். ஏன்னா அந்த என்சைமால 3 பிரைம் முனையில மட்டும்தான் புதுசா நியூக்ளியோடைட்ஸை சேர்க்க முடியும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் 5 to 3. அடுத்தது ஒரு சூப்பரான கேள்வி, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுற ஒரு இடம். பிரைமருங்கிறது ஒரு டிஎன்ஏ மாலிக்யூலா இல்ல ஆர்என்ஏ மாலிக்யூலா? கரெக்டான பதில், அது ஒரு ஆர்என்ஏ மாலிக்யூல். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும் இல்லையா? அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்கறது இந்த சின்ன ஆர்என்ஏ தான். ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு பிரைமர் ஆர்என்ஏ தான், டிஎன்ஏ இல்ல. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ங்கிறது ஒரு டீம் ஒர்க் மாதிரி. அதுல இருக்கிற 4 மெயின் பிளேயர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். முதல்ல ஹெலிகேஸ், அது டிஎன்ஏ சுருளை பிரிச்சு விடும். அடுத்து டிஎன்ஏ பாலிமரேஸ், இதுதான் புது டிஎன்ஏ இழைய உருவாக்கும். அப்புறம் டிஎன்ஏ லைகேஸ், இது சின்ன சின்ன துண்டுகளை ஒட்ட வைக்கும். கடைசியா டோபோஐசோமரேஸ், டிஎன்ஏ பிரியும் போது ஏற்படுற டென்ஷனை குறைக்கும். இந்த 4 என்சைம்ஸையும் மறக்காதீங்க. அந்த ஒக்கசாகி துண்டுகளை ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான டிஎன்ஏ இழைய உருவாக்குற என்சைம் எது? அது டிஎன்ஏ லைகேஸ். இது ஒரு மாலிக்யூலர் க்ளூ மாதிரி, அதாவது மூலக்கூறு பசை மாதிரி செயல்பட்டு அந்த சின்ன சின்ன துண்டுகளுக்கு நடுவுல இருக்கிற கேப்பை ஃபில் பண்ணும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்க, லைகேஸ்னா லிங்க்ஸ், அதாவது இணைக்கிறது. இப்போ நம்ம மூலக்கூறு உயிரியலோட ஹார்ட்கே வந்தாச்சு. ஒரு மரபணுவுல இருக்கிற தகவல் எப்படி ஒரு புரோட்டீனா மாறுதுங்கிற அந்த மேஜிக் ப்ராசஸ பத்தி பார்க்கலாம். சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலர் பயாலஜினா என்ன? சிம்பிளா சொன்னா இது ஒரு ஒன்-வே டிராஃபிக் மாதிரி. டிஎன்ஏல இருக்கிற தகவல் ஆர்என்ஏக்கு காப்பி ஆகுது. அப்புறம் அந்த ஆர்என்ஏல இருக்கிற தகவல் புரோட்டீனா மொழிபெயர்க்கப்படுது. இந்த ஆர்டரை மறக்காதீங்க. டிஎன்ஏ டு ஆர்என்ஏ டு புரோட்டீன். படியெடுத்தல், அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன்ல எந்த மாலிக்யூல் உருவாக்கப்படுது? பதில் ரொம்ப சிம்பிள், ஆர்என்ஏ. டிஎன்ஏல இருக்கிற ஒரு மரபணு பகுதியை ஒரு டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணி ஒரு ஆர்என்ஏ காப்பி உருவாக்கப்படுது. சில சோர்ஸ் மெட்டீரியல்ல பதில்கள் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் நீங்க தெளிவா இருக்கணும். டிரான்ஸ்கிரிப்ஷன்னால உருவாகிறது ஆர்என்ஏ. கோடான்னா என்ன?
கோடான்கிறது மரபணுவுல இருக்கிற 3 பேசஸ் சேர்ந்த ஒரு செட். இத ஒரு 3 லெட்டர் வேர்டுன்னு சொல்லலாம். சரி, கோட் இஸ் டீஜெனரேட்னா என்ன அப்படின்னா, சில அமினோ அமிலங்களுக்கு ஒண்ணுக்கு மேற்பட்ட கோடான்கள் இருக்கலாம். ஒரே அர்த்தம் கொண்ட பல வார்த்தைகள் இருக்கிற மாதிரி. இந்த தன்மை சில மியூட்டேஷன்ஸ்லேருந்து நம்மள பாதுகாக்குது. செல்லுக்குள்ள மொழிபெயர்ப்பு, அதாவது டிரான்ஸ்லேஷன் எங்க நடக்குது? இங்க ரொம்ப கவனமா இருங்க. சில சோர்ஸ் மெட்டீரியல்ஸ்ல நியூக்ளியஸ்னு கொடுத்திருக்கலாம், ஆனா அது சரியான பதில் இல்ல. சரியான இடம் சைட்டோபிளாசத்துல இருக்கிற ரிபோசோம்கள். mRNA நியூக்ளியஸை விட்டு வெளியே வந்து சைட்டோபிளாசத்துல இருக்கிற ரிபோசோம்ஸ்ல தான் புரோட்டீனா மாறுது. இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்ஸ்கிரிப்ஷன் நியூக்ளியஸ்ல நடக்கும், டிரான்ஸ்லேஷன் சைட்டோபிளாசத்துல நடக்கும். புரோட்டீன் சிந்தசிஸ்ல பங்கேற்கிற 3 RNA வகைகள் என்னென்ன? அது mRNA, tRNA மற்றும் HNRNA. mRNAங்கிறது மெசஞ்சர் RNA, கோடை கொண்டு வரும். tRNAங்கிறது டிரான்ஸ்ஃபர் RNA, அமினோ ஆசிட்ஸை கொண்டு வரும். HNRNA யூகேரியோட்டுகள்ல mRNAவோட ஒரு முன்னோடி. இந்த 3ஓட வேலையும் கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இங்க மரபணுக்கள்ல ஏற்படுற மாற்றங்கள், அதாவது மியூட்டேஷன்ஸ், அப்புறம் மரபணுக்கள் எப்படி கண்ட்ரோல் செய்யப்படுதுன்னு பார்க்கலாம். டிரான்சிஷன் மியூட்டேஷன்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரே டைப் பேஸ்க்குள்ளேயே மாற்றம் நடந்தா அது டிரான்சிஷன். அதாவது ஒரு பியூரின் A அல்லது G இன்னொரு பியூரினா மாறினா, அல்லது ஒரு பைரமிடின் C அல்லது T இன்னொரு பைரமிடினா மாறினா அதுக்கு பேரு டிரான்சிஷன். இதுவே ஒரு பியூரின் பைரமிடினா மாறினாலோ அல்லது வைஸ் வெர்சாவாக நடந்தாலோ அதுக்கு பேரு டிரான்ஸ்வர்ஷன். சைலண்ட் மியூட்டேஷனுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு? ஏன்னா அந்த மியூட்டேஷன் நடந்தாலும் கடைசியா உருவாகிற புரோட்டீன்ல எந்த மாற்றமும் இருக்காது. நம்ம முன்னாடி பார்த்த டீஜெனரேட் கோடு தான் இதுக்கு காரணம். அதாவது பேஸ் மாறினாலும் அது அதே அமினோ அமிலத்தையே குறிக்கும். அதனால புரோட்டீன்ல எந்த பாதிப்பும் இல்ல. சோ அது சைலண்ட். அவ்வளவுதான். இந்த சாப்டர்ல இருந்த எல்லா முக்கியமான கேள்விகளையும் நாம கவர் பண்ணிட்டோம். நீங்க இப்போ எக்ஸாம்க்கு முழுசா ரெடி. நல்ல கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் ஹாலுக்குள்ள போங்க. கண்டிப்பா சூப்பரா பண்ணுவீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.